குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பட்டா மாற்றத்தை ஆன்லைனில் செய்கிறது எப்படி, உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றம்னா என்ன, அது எப்படி செய்யணும், உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம்னா என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்மளோட ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 60லேருந்து 70 பேர் கேட்குறது இதே உட்பிரிவு உள்ள இல்லாத பட்டா மாற்றத்தை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைவாக ஒரு எஃப்எம்பியை வச்சுக்கிட்டு அந்த எஃப்எம்பியை தெளிவாக உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றமாக இருந்தால் அந்த எஃப்எம்பியில் எப்படி குறிப்பிடுவாங்க, அது என்ன, எதற்கெல்லாம் நீங்கள் உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றத்தை செலக்ட் பண்ணணும், எதற்கெல்லாம் உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு சாம்பிளுக்கு நம்ம ஒரு எஃப்எம்பியை எடுத்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக யூடியூப்பில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா, வீடியோக்கு கீழே உங்களுக்கு கமெண்ட் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த கமெண்ட்டை நீங்கள் கொஞ்சமாக உங்களோட ரைட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஒரு 730 பாயிண்ட்ஸ் 740 பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா அது நம்மளோட வீடியோவை நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணணும். இதனால் உங்களுக்கு எந்த லாஸும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் அதை பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு எஃப்எம்பி எடுத்திருக்கேன். எதுவும் பர்டிகுலராக யாரோடது அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல. ஸோ இது ஒரு சாம்பிள். இதனோட சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, 139. இந்த 139 தான் இதனோட சர்வே நம்பராக இருக்குது. இந்த 139ல் இது மொத்தமாக 4 சப்டிவிஷன் நம்பரை கொண்டு இருக்குது. அதாவது சப்டிவிஷன் நம்பர் 1, சப்டிவிஷன் நம்பர் 2, சப்டிவிஷன் நம்பர் 3 அண்ட் சப்டிவிஷன் நம்பர் 4. சப்டிவிஷன் 4 உங்களுக்கு ஏன் தெளிவாக தெரியலனா, சப்டிவிஷன் 4ங்கிறது ரொம்பவே இங்கே மைனராக இருக்கக்கூடிய இடம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் தான் சப்டிவிஷன் 4. ஸோ இந்த 4ல் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த 1ன்னு இருக்குது இல்லைங்களா, ரொம்ப உங்களுக்கு தெளிவாக இந்த 1 வச்சு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். இந்த 1 நீங்கள் என்னென்ன மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா 139/1. ஸோ 139ல் 1 இந்த நிலத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன ஒரு கண்டிஷன் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 139ல் 1 இருக்குது இல்லைங்களா, இந்த 139 1ங்கிறது ஒருத்தரோட பேரில் இருக்குது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அந்த ஏ அப்படிங்கிற நபருடைய பெயரில் இந்த நிலமானது, இந்த 139ல் 1 இருக்குது இல்லைங்களா, இந்த நிலமானது முழுவதுமாக, நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மொத்த சர்வே நம்பரில் இந்த ஒரு நம்பர் மட்டும் அந்த ஏன்ற நபர் பேரில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நிலத்தை பி அப்படிங்கிற நபருக்கு அந்த நிலத்தை விற்கிறார். அதாவது இந்த 1 முழுவதுமாக, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 சென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 10 சென்ட் இருக்குது. இந்த 10 சென்ட் இருக்குன்னா அவர் அதை என்ன பண்ணுறாருன்னா, முழுவதுமாக அந்த 10 சென்ட்டை ஏ என்பவர் பிக்கு கொடுத்துட்றாரு. எந்த விதமான மாற்றமும் இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏ தன்னுடைய உரிமை, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உரிமையை பிக்கு கிரயமாகவோ தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக ஏதோ ஒரு பத்திரம் மூலமாக கொடுத்துட்டார். இதனால் அதனுடைய பரப்பளவில் மாற்றம் ஏற்படவில்லை. அதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவ்வாறு நடக்கக்கூடிய இந்த பட்டா மாற்றத்திற்கு உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம், உட்பிரிவு அற்ற இல்லைன்னா இல்லாத இந்த உட்பிரிவட்ட பட்டா மாற்றம் அப்படின்னு இதுக்கு பெயர். இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான பரப்பளவில் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எங்கிட்ட கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், சார் இங்கே பி தானே சார் வாங்கியிருக்காரு, ஒருவேளை பியும் சியும் சேர்ந்து வாங்கினா என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஏன்ற பேர் இருந்த இடத்துல பியும் சியும் வந்துடுவாங்க. அப்போவும் பரப்பளவில் மாற்றம் ஏற்படவில்லை. சப்போஸ் நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம், சார் ஒருவேளை இது A+B அப்படிங்கிற 2 நபரோட பேரில் இருக்குது சார், அதில் ஏபி கிட்டேருந்து நான் மொத்தமாக வாங்கிட்டேன் சார், அப்படி நான் வாங்கும்போது அது யாருக்கு சார் போகும்? இது உங்களோட கேள்வியாக அமையும். ஸோ இப்போ நீங்கள் இந்த A+B, ஏ அண்ட் பி 2 பேர் பேரில் இருக்குது இல்லைங்களா, ஏ பி இவங்க 2 பேர் பேரில் இந்த இடமானது இருக்குது. இந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா சி அப்படிங்கிற நபருக்கு விற்கிறாங்க. இதனோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்ட்ஸு.
10 சென்ட் இருக்குது. இந்த 10 சென்ட்டை ஏவும் பியும் 2 பேர் பேரில் வச்சுருக்காங்க. அவங்க சிக்கு கொடுக்குறாங்க. அப்பவும் பரப்பளவில் மாற்றம் இல்லை, ஆள் மட்டும்தான் மாறுறாங்க. ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்போவும் நீங்கள் உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் தான் கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே நம்பரை இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஏ ப்ளஸ் பி 2 பேர் வச்சுருக்காங்க. இதில் ஏ இந்த நிலத்தை அப்படியே தான் வச்சுருக்காரு. பி இந்த நிலத்தை 3ஆவதாக ஒரு நபர் சிக்கு வித்துடுறாரு. ஆனால் அவர் இதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து, இந்த ஏவும் பியும் சேர்ந்து தங்களுக்குள்ள உனக்கு இந்த சைடு உனக்கு கொடுத்துறோம்பா, இந்த சைடு எனக்கு கொடுக்குறேன்ட்டு அவங்களுக்குள்ள பாகப்பிரிவினை செய்து கொள்ளவில்லை. மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 10 சென்ட் நிலத்தை 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. எந்த சைடு, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா, எந்த சைடுன்னு தெரியாது. அதில் பி என்ன பண்ணுறாரு, மொத்தமாக இருக்கிறதுல என்னோட பங்கு என்னவோ 3 சென்டோ 5 சென்டோ என் பங்கு என்னவோ அதை நான் சிக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்போ என்ன ஆகுனா, புதிய பட்டாவில் பி இருந்த நேமில் சி வரும். இதில் தனிப்பட்டா உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி எந்த விதமான பிரிவினையும் ஏற்படுத்தாமல், எந்த விதமான பாக பிரிவினையும் செய்யாமல் நீங்கள் அந்த நிலத்தை பதிவு செஞ்சீங்கன்னா உங்களால் தனிப்பட்டா பெறவே முடியாது. இதை தெளிவாக ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாத்தோட கண்டிஷனும் சொல்லிட்டேன். இதெல்லாம் என்னதுன்னா உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம், வெறும் நேம் மட்டும் மாறுறது. அடுத்து நம்ம போக போகிறது என்னென்னா உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம். இந்த உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றத்துக்கு இதே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த 139ல் 1 இதே எடுத்துக்கோங்க. இந்த 139ல் 1 நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த 139 இது மொத்தமாக என்னென்னா ஒரு 10 சென்ட். இந்த 10 சென்ட்டில் இதனோட உரிமையாளர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவர் இதனோட உரிமையாளராக இருக்கார். இந்த உரிமையாளர் தன்னுடைய நிலத்தை, இந்த உரிமையாளரானவர் தன்னுடைய நிலத்தை என்ன பண்ணுறாருன்னா, அந்த 10 சென்ட்டில் 5 சென்ட் ஏவே வச்சுக்கிறாருப்பா. 5 சென்ட்ஸ் அவரே வச்சுக்கிறாரு. அதில் பிக்கு 5 சென்ட்டை சேல் பண்ணுறாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இதற்கான ஜக்குபந்தின்னு சொல்லுவாங்க, அதாவது செக்குபந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லை விவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்த 4 எல்லையை குறிப்பிட்டு அவர் அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறா, நான் இந்த ஜக்பந்தி விவரத்தில் இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஏபிசிடி மார்க் பண்ணியிருக்காங்களே, இந்த 154 சர்வே நம்பர் 154, அடுத்து சர்வே நம்பர் 139ல் 2, அப்புறம் இங்கே என்ன சர்வே நம்பர் 137, இவைகளுக்கு நடுவில் நீளம் இவ்வளோ அகலம் இவ்வளோ இருக்கக்கூடிய இந்த 5 சென்ட் நிலத்தை நான் பிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இந்த 1ன்னு இருக்கு இல்லைங்களா நம்பர், இந்த நம்பர் இப்போது 2ஆக உடையும். 1A 1B அப்படின்னு உடையும். 1A அந்த முன்னாடியே வச்சுருந்த அதே நம்பர் இருக்கார் இல்லைங்களா, அந்த முன்னாடியே வச்சுருந்த நபர்கிட்டயே அந்த 1Aவானது நின்றுடும். அதில் 1B என்ன ஆகும்னா புதுசாக வாங்கின நபருக்கு போயிடும். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தெளிவாக சொல்லிடுறேன். கடைசியில் இதனோட அவுட்புட் எப்படி உங்களுக்கு வந்திருக்கும்னா, இப்படி பிரிஞ்சுட்டு 1A 5 சென்ட், இது ஏன்ற நபர் யார் அதை விற்காமல் வச்சுருந்தாரோ அவர் பேர்லேயே இருக்கும். இந்த 1Bயோடைய 5 சென்ட்டு பிங்கிற நபர் பேரில் வந்திருக்கும். ஏன்னா ஏ அவருடைய 5 சென்ட்டு இந்த நபருக்கு விற்பனை செய்து விட்டார். புரிஞ்சுதுங்களா? அவங்க எவ்வளோ பேர் பங்குதாரராக இருந்தாலும் ஒரு இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது என்னென்னா, ஒரு 5 பேர் பங்கில் இருக்காங்க. 1 2 3 4 5. இந்த 5 நபர்களும் சேர்ந்து இந்த இடத்துக்கு உரிமையாளராக இருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த 5 நபர்களில் ஏதாவது ஒரு 2 நபரோ அல்லது ஒரு நபரோ அவர்களுடைய பங்கை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்களா போயிட்டு ஒரு நபருக்கு விற்பனை செய்தால் அதில் அவர்கள் இந்த நிலத்தை தனிப்பட்டா பெறுவதற்கு வழிவகை செய்து கொடுக்கவில்லை. இவங்க 2 பேர் மட்டும், இந்த 3 4 சேர்ந்து அவங்களோட பங்கை 6க்கு தனியாக போயிட்டு விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, இவங்க 2 பேர் இருந்த இடத்துல 1 2 6
5. இப்படி இவங்களோட பேர் தான் மாறுமே தவிர கூட்டுப்பட்டா தான் கிடைக்கும், தனிப்பட்டா கிடைக்காது. அப்படி தனிப்பட்டா கிடைக்கணும்னா இந்த 3 4 என்ன பண்ணணும்னா இவங்களுடைய பங்குதாரர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்து எல்லாரையும் சேர்த்து நீள அகலத்தை எழுதி இதில் இருக்கக்கூடிய இந்த 10 சென்டில் எங்களோட பங்கான 4 சென்ட்டை நாங்கள் விற்பனை செய்கிறோம். அது கிழக்கில் இவ்வளோ தூரமும் மேற்கில் இவ்வளோ தூரமும் நீளத்தில் இவ்வளவும் அகலத்தில் இவ்வளவும் இருக்குன்னு ஜக்பந்தி எழுதினாதான் உங்களால் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் இந்த பட்டா மாற்றம் செய்ய முடியும். இப்படி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் செய்யறதால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு தனி பட்டா கிடைத்துவிடும். ஸோ இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் ஆனது கிடைக்கும். இன்னொரு டவுட் காமனாக என்ன கேட்குறீங்கன்னா, சார் வீட்டு மனை வாங்கிட்டோம் சார், அது உடைக்கணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய வீட்டு மனைகளில் இப்போ இந்த மாதிரி ஒரு 10 மனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 மனை சொல்லிட்டேன். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனையை மட்டும், அதாவது இந்த ஒரு மனையை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மனையை முதல்ல ஏங்கிற நபர், அவர் தான் இது ஃபுல்லாக பிளாட் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா பிங்கிற நபருக்கு விற்கிறார். பி பட்டா மாற்றம் செய்யலை. பிங்கிறவர் சிங்கிற நபருக்கு விற்கிறார். சியும் பட்டா மாற்றம் செய்யலை. சிங்கிற நபர் டிங்கிற நபருக்கு விற்பனை செய்கிறார். இந்த டி என்ன பண்ணுறாரு, இதுக்கு பட்டா மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த டிக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்கும் தெரியுங்களா? இந்த டி என்ற நபர் முழுவதுமாக இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மொத்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த மொத்த இடத்துல இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மொத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதால இதுதான் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம். இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நடுவில் இவங்க 2 பேரும் பட்டா மாற்றம் செய்யலை, இருந்தாலும் அந்த ஏ மொத்தமாக வச்சுருந்தார் இல்லைங்களா, அதிலே தான் இருக்குது. இவர் ஒருவேளை இந்த பிங்கிற நபர் இருக்கார் இல்லைங்களா, பி எனும் நபர் நடுவில் பட்டா மாற்றம் செய்திருந்தால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் வெறும் பெயர் மாற்றம், உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் மட்டும் செஞ்சுருப்பாங்க. அவர் அந்த பட்டா மாற்றம் செய்யாத காரணத்தால் முதல்ல யார் இதை அவங்களோட பங்கை உடைச்சி எடுக்கிறாங்களோ அவங்க உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் செய்தே ஆக வேண்டும். ஸோ மக்களே, நீங்கள் எல்லோரும் காமனாக எங்கிட்ட கேட்ட டவுட்டை வச்சு நம்ம இதை முழுவதுமாக உங்களுக்கு நிலத்துடைய புலப்படத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், நம்ம மறக்காமல் அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை எப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதற்கான வீடியோவையும் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.